சார் வேஸ்ட் வாட்டர் வந்து சேவ் ஆகி நம்ம தூத்துக்குடியில் வந்து பிளாஸ்டிக் பொல்யூஷனும் கொசு இதாகிறதும் ரொம்ப இருக்குது. அதனால் அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு டிசீஸ் அதிகமாக வருது. பிளாஸ்டிக்னால எர்த்துக்குள்ள வந்து ரொம்ப இதாக இருக்குது. அதனால் நம்ம இந்த வாட்டரை வந்து ரீசைக்ளிங் பண்ணச்சில பிளாஸ்டிக் வந்துடும். பிளாஸ்டிக் இல்லாதப்போ கொசு எதுவுமே இருக்காது. அந்த வாட்டரை வந்து ரீசைக்ளிங் பண்ணிட்டு அந்த இடத்துலையே நம்ம வந்து தூத்துக்குடியில் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அந்த இடத்த நம்ம நீட்னஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து இப்போ அந்த ப்யூரிஃபை பண்ண வாட்டரை வந்து அந்த இடத்துலையே லீவ் பண்ணிட்டு அவங்க போட் பண்ணால் அதுக்கப்புறம் போட் ஹவுஸ் கணக்காக போனோம். ஃபிஷ்ஷிங் வந்து ஃபிஷ்ஷு போட்டோன்னா 6 மந்த்துக்கு ஒரு திருப்பு வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால தூத்துக்குடி கவர்மெண்ட்டுக்கு வந்து ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இந்த வாட்டரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து நம்ம கரெக்டாக வாட்டர் கடலோடு மிக்ஸ் பண்ணச்சில அந்த இதை வீல் வச்சு எலக்ட்ரிசிட்டி எடுத்துக்கலாம். அந்த வாட்டரை நம்ம வந்து வேஸ்ட் ஆகாமல் ஐஸ் ஃபேக்ட்ரிக்கு நம்ம இது பண்ணி ஹார்பரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஸோ இதனால் இத்தனை ப்ராஃபிட்ஸ் நிறைய ப்ராஃபிட் இருக்குது. வந்து போட் ஹவுஸாக மாற்றும்போது இந்த இடத்துலனா நம்ம வந்து ஒரு ஷாப்பாக வச்சோன்னா அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வரும். அது இல்லாமல் இது ஃபுல்லாக பைப் கனெக்ஷன்றனால எல்லா இடத்துலையும் நமக்கு க்ளீனாக தான் இருக்கும். வாட்டர் வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்கிறனால நம்ம அதர் டிஸ்ட்ரிக்டை கம்பேர் பண்ணால் நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப நீட்டாக இருக்கும்னு யோசிப்பாங்க. அது இல்லாமல் மிச்சம் மக்களுக்கும் இது வந்து நல்ல விஷயம். கடை போடுறவங்களுக்கு விஷயம், அப்புறம் போட் ஹவுஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு லாபம். இந்த வாட்டர் எல்லாத்தையும் எடுத்து ஃபிஷ் போட்டு ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்தால் கவர்மெண்ட்டுக்கும் லாபம். ஸோ இத்தனை லாபம் இருக்கிறனால தான் இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இந்த ப்ராஜெக்ட். போட்டிங்க்கு வந்து 1 இயருக்கு வந்து 6 lakh ப்ராஃபிட் ரெவன்யூ நம்ம எடுத்துக்கலாம் சார். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷிங்க்கு வந்து மோஸ்ட்லி 3 lakh எடுக்கலாம் சார். ஐஸ் ஃபேக்ட்ரி வச்சோன்னா நம்மளுக்கு இன்னும் லாபம் என்னன்னா தேவையில்லாத ஃபிஷ் கொண்டு போகும்போது வேஸ்ட் வாட்டர் பயன்படுத்தாமல் இது ஒரு ஃபில்டர் வாட்டர்ன்றனால நம்ம அதை யூஸ் பண்ணாமல் ஃபிஷ்ஷுக்கும் டேமேஜ் இல்லாமல் நம்மளால் கொண்டு போக முடியும். பேக்டீரியாஸ் ஆகிடுறாங்க. அதனால் மக்களுக்கும் அது நல்லது தான். நம்ம அங்கே எலக்ட்ரிசிட்டி இருக்கும்போது நம்ம கரண்ட் பில் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ இதெல்லாம் இவ்வளோ இது ப்ராஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம ரெய்னி சீசனில் கூட நம்மளுக்கு இந்த ரெயின் வாட்டர் கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். அதனால் எலக்ட்ரிசிட்டியும் அதிகமாக நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் சம்மர் டைம்ஸ் நமக்கு வாட்டர்ஸ் இருந்தனால இதுலேருந்து ஃபில்டர் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபில்டர் பண்ணி நம்ம ட்ரிங்கிங் வாட்டரும் அந்த யூஸ் வாட்டரும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.